ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தரமான இந்தியன் மூவி தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்து வியந்த படத்தில் இதோ ஒன்று. இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி மூவி. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது கைஸ். அதனால தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஓகே கைஸ், படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துக்கு ஒன்லைன்லாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம் கைஸ். எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ படத்தோட தொடக்கத்தில் இப்போ ஒரு சிலையை கட்டுறாங்க. இவங்க பேர் தான் பூர்த்தி தேவி. இவரோட ஒரு கையில் அளவில்லாத தங்கம், இன்னொரு கையில் அளவில்லாத தானியம். இவங்களோட வயிற்றில் தான் நம்ம உலகமே அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வயிற்றில் தான் 16 கோடி தேவாதி தேவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களாம் பிறந்திருக்காங்க. இவங்களோட வயிற்றில் முதல்ல பிறந்த குழந்தை பேர் தான் அஸ்தர். இவனை பற்றி எந்த ஒரு தகவலும் வரலாற்று குறிப்பில் இல்லை. ஏன்னா இவன் பேராசை பிடிச்சவனாக இருந்தான். தேவியோட கையில் இருந்த எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டான். இவன் ஒரு பேராசை பிடிச்சவனாக இருந்தான். இப்போ அவன் அந்த தானியத்தை எடுக்க போகிறான். இப்படி முயற்சிக்கும் போது மீதி இருக்க தேவர்கள்லாம் அவனை அட்டாக் பண்ணி அவனை சாவடிக்க ட்ரை பண்ணாங்க. இந்த பூர்த்தி தேவியோடைய முதல் வயத்தில் பிறந்த குழந்தையாச்சு. அதனால் தேவி இவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்படி காப்பாற்றும் போது அவங்க ஒரு நிபந்தனையும் வைக்கிறாங்க. அது என்னன்னா, இனிமேல் நீ கடவுள்லாம் கிடையாது, இனிமேல் நீ வெளியுள்ளதுக்கு தெரியக்கூடாது, யாரும் உனக்கு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தோட தான் அவனோட வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க, பூர்த்தி தேவியோடைய வயிற்றுக்குள்ளேயே. இப்படியே பல யுகங்கள் போகுது. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச சில பேர் அவருக்கு அஸ்தர்ன்னு சொல்லிட்டு பேர் வச்சு ஒரு இடத்துல கோயிலெலாம் கட்டுறாங்க. இதை தெரிஞ்ச தேவர்கள்லாம் தும்பாடுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க அந்த கிராமத்துக்கு. அதனால தும்பாட்டில் விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு அப்பா அவனோட சின்ன பையனுக்கு அவனோட பையனுக்கு சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க பையன் கேட்குறான், இப்போ எதுக்கு நம்ம அஸ்தரை எழுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அஸ்தருக்கு இருக்க சாபம் தான் நம்மளுக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. 1918 வருஷம் நடக்குது. தும்பாட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்கே ஒரு லேடி ஒரு அரண்மனைக்கு வராங்க. அங்கே ஒரு வயசானவர் உக்காந்துருக்காரு. அவருடைய 2வது ஒய்ஃப் போல இருக்கு இவங்க. அவருக்கான எல்லா பணியோடையும் இவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2வது ஒய்ஃப் மாதிரி தான் இவங்க. சீக்கிரம் என்ன விடுங்க, வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, வந்தது லேட்டு, இவங்க வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு. நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்திருக்கேன், கொஞ்சம் எனக்கு தங்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அங்கெல்லாம் கொடுக்க முடியாதானே, உழைச்சி சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ரூமுக்குள்ளே அஸ்தரோட உருவம் இருக்கிறத அங்கே பார்க்குறாங்க. நம்மளுக்கும் காட்டுறாங்க. அந்த கலையை முழிச்சுப்பா, அவளுக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த கிழவின்ற கேரக்டர் யாருன்னா இந்த கிழனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் தான். அப்படியே ஊருக்கு வெளியில் ஒரு மலைக்கு அடியில் ஒரு சின்ன வீடு இருக்குது. 2 பசங்க ஓடி வந்து கதவை திறக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்கும்போது, அண்ணன் என்ன சொல்கிறான்னா, வருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அந்த கிழவிக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசிக்கிறானுங்க. இவனுக்கு வேறு யாரும் இல்லை, அந்த லேடியை காமிச்சு ஃபஸ்ட் சீனில் ஒரு லேடியை காமிச்சாங்களே அவங்களுடைய பசங்க தான். அண்ணன் என்ன சொல்கிறான்னா, அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் துருன்னு தான் இருப்பான் பையன், முந்திரி கொட்டை மாதிரி. எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டான். சரி ஓகே, அந்த கிழவிக்கு நம்மளே சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் உள்ளே போகிறானுங்க. இப்போ உள்ளே வந்து அண்ணன் சாப்பாடு வடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த சின்ன பையன் கேட்குறான், அந்த கிழவிக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தூங்கிட்டே இருப்பா, நம்ம வாயில் ஊற்றிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கானுங்க. இப்போ அவனுக்கு அந்த கிளவி இருக்க ரூமுக்கும் வரானுங்க. இப்போ இது வரைக்கும் இவனுக்கு அந்த ரூம் வேண்டாம் வந்ததே இல்லை. அவங்க அப்பா மாதிரி தான் வருவாங்க. அவங்க அம்மா அந்த கிளவியை காட்டினதே இல்லை, மறைச்சி தான் வச்சுருப்பாங்க. இப்போ இவனுங்களும் பயந்துக்கிட்டே கிட்ட போகிறானுங்க. உள்ளேருந்து ஒரு மாதிரி முனகல் சத்தம். உள்ளே என்ன ஜந்து இருக்குன்னே தெரியல, ஒரு மாதிரி மிருக மாதிரி சவுண்டு கேட்குது. கரெக்டாக கிட்ட போகலான்னு பார்க்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா தலையிலே வந்து 2 பேருக்கும் விட்டு, என்ன தைரியம் இருந்தால் வந்திருப்பீங்கடான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவனுங்க ரெடி பண்ண சாப்பாடெல்லாம் பிடிங்கிட்டு இவங்க புதுசாக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடு மேலே ஏதோ மந்திரம்லாம் சொல்கிறாங்க. இப்படி அவங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த சாப்பாடை பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பின்னாடி பசங்க வந்தோடனே அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ இவங்களாம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த பெரிய பையன் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். அதான் அந்த ஆள் நம்மளுக்கு தங்கத்தை தருவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க பலார்னு அவனை செவிலே வைக்கிறாங்க. அவன் அப்பாவே இப்படி மரியாதை இல்லாமல் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் இந்த கிழவனுக்கு பிறந்த குழந்தைங்க தான் இவனுங்க 2 பேர். இவனுங்க லீகலாக பிறக்கல, இல்லீகலாக பிறந்திருக்கானுங்க. அதாவது இல்லிஜிமேட் சைல்டுன்னு சொல்லலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கம் அலையாத, நம்ம உழைச்சி சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம எங்கேருந்து உழைக்கிறது, நம்ம அவர் புள்ள தானே, இந்த அரண்மனையில் ஏகப்பட்ட தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க, நம்ம தான் கேட்டு வாங்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் உள்ள அந்த பாட்டியோட முனகல் சவுண்டு கேட்குது. இவங்களும் கையில் ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பேயெல்லாம் அழுதான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த புதையல் வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி அழுகுறாங்க. இவங்களும் இப்போ மெதுவாக கிட்ட போயிட்டு குனிஞ்சு ஒழுங்காக தூங்கு, இல்லைன்னா அஸ்தர் வந்துடும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சவுண்ட்லாம் அடங்கிடுது. கும்முன்னு இருந்துறாங்க போல். கட் பண்ணால் அந்த அரண்மனையில் இருந்த கிழவன் மண்டையை போட்டான், செத்துட்டான். இப்போ இந்த லேடியாக ஒரு இலீகலாக தான் வச்சுட்டு இருப்பாரு. அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இனிமேல் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் இடத்துல காலி பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய பையன் என்ன சொல்கிறான்னா, நம்ம எதுக்கு கிளம்பணும், நம்மளுக்கு தான் சொத்து இருக்கே, அவர் தான் மண்டியை போட்டால இறந்துட்டார்ல, அந்த
பேலஸ் இருக்கே, அந்த அரண்மனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அரண்மனையில் ஒன்றுமே கிடையாது, அங்கே இருந்தால் பட்னி கிடந்தா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த அரண்மனைக்குள்ளே ஏதோ புதையல் இருக்குது தானே சொல்கிறாங்க. அந்த ஆள் அந்த புதையலை தேடி தேடி தான் இப்படி இறந்து போயிருக்கான். இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த பாட்டியை எழுப்போம், அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க கிட்ட கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க டென்ஷன் ஆகிறாங்க, போட்டு அடிக்கிறாங்க அவனை போட்டு. அப்போ மாதிரியே பேராசை பிடிச்சி சுத்தாத, நாளைக்கு நம்ம பூனைக்கு போகிறோம், அங்கே போய் தான் இனிமேல் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிழவி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த கிழவி இங்கே கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராத்திரி டைமில் அந்த சின்ன பையன் மாத்து மேலே இருந்து விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டுருது. தலையில் பலமாக அடிபட்டனால அவங்க அம்மா அந்த பையனை தூக்கிக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே போகும்போது என்ன சொல்கிறாங்கடா, அந்த கிழவி நீ தான் பார்த்துக்கணும், நான் வர வரைக்கும் நீ தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனும் பயப்படுறான். அங்கே அந்த வண்டியில் உட்காந்துட்டு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிழவி எதை கத்துனானா ஒழுங்கா தூங்கு இல்லை அஸ்தர் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க ஒன்று படமாக கேட்டுக்கிட்டு தான். இப்போ இவனும் அவசர அவசரமாக ஓடி வந்து அவளுக்கு சாப்பாடு வடிக்கலான்னு பார்க்குறான். அவன் எடுக்கும்போது கோதுமை அவன் தலையில் கொட்டிடுது. கொட்டின உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த கிழவி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது. இப்போ இவனும் பயந்துடுறான். இப்போ அந்த ஒரு டோர் இருக்கும், அது வழியாக ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியாக குனிஞ்சு பார்க்குறான் அந்த கிழவி மூஞ்ச. அது ஏதோ மிருகம் மாதிரியும் பேய் மாதிரியும் ஒரு மாதிரி இருக்குது மூஞ்சி. அந்த கிழவி ஒழுங்காக சாப்பாடு போடு, எனக்கு பசிக்குது இல்லை நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மூஞ்செல்லாம் ஒரே ஆணி அடிக்கப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. என் கிட்டவா அப்படி சொல்லிட்டு அவள் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு வெளியே ஓடி வந்துடுறான். வேக வேகமாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ அவனுக்கு அஸ்தர்ன்ற நேமு மறந்து போச்சு. அந்த நேம் இல்லை இந்த நேம் சொல்லிட்டு அவன் மாற்றி மாற்றி சொல்லி அவங்களே சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு திரும்பினா அந்த பின்னாடி அந்த கிளையை வந்து நிற்கிறா. காலில் இருக்க சங்கிலியை அந்த சின்ன பையனுடைய காலில் போட்டு தரன்னு சொல்லிட்டு உள்ளே இழுத்துக்கிட்டு போகிறான். இன்னைக்கு நீ தான் என்னோட சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான். அந்த ரூம்குள்ள அவனை இழுத்து போட்டுக்குது. இப்போ அவனும் அந்த கட்டில் அடியில் கேப் இருக்கும், அது போய் உட்காந்துக்கிறான். இப்போ அவனோட தலை அந்த டேபிளில் மாட்டிக்குது. இப்போ அவனை சாப்பிட போடுறான்னு சொல்லிட்டு அவனோட வாயிலேருந்து அந்த ஆணி மாதிரி இருக்குல்ல அது எடுக்கிறா. அவ்வளோ பெருசாக இருக்குது. இவனை கொல்ல வரும்போது அஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கரெக்ட் டைமில் அவனுக்கு அந்த பேர் ஞாபகத்து வந்துடுச்சு. ஒழுங்கா தூங்க இல்லைன்னா அஸ்தர் வந்துடுவான் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அந்த பேய், அதாவது அந்த பாட்டி ஓரமாக போய் உட்காந்து அப்படியே தூங்கிடுது. இப்போ அந்த சின்ன பையன் விழுந்தான் இல்லையா கீழே, அவங்கள காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் போகிற வழியில இறந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. இந்த சின்ன பையனுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்கிறாங்க. அந்த பையனோட பணத்தை எரிக்கிறாங்க. இப்போ அந்த மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த மாட்டு வண்டியில் அவங்க அந்த ஊரை விட்டே போயிட்டே இருக்கும்போது அந்த அண்ணன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், நம்ம அந்த கிழவிக்கிட்ட போவோம், அவகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடங்க மாட்டான். பேராசையில் முழுகிட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, கோவம் வந்துடுது. அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க, டேய் கேண்டா இவ்வளோ பேராசைன்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரே ஒரு கோல்டு காயின் மட்டும் தராங்க. இதுதான் ஒரே ஒரு தங்கம், அங்கே ஏகப்பட்ட தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேராசையில் பேசிகிட்டு இருக்கான். டப்புன்னு அவங்க அம்மா கோவப்பட்டு செம்மடி அடித்து ஒரு ப்ராமிஸை வாங்குறாங்க அவங்க கிட்ட இருந்து. இனிமேல் நீ தும்பாடு பக்கமே வரக்கூடாது, தும்பாடு ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. அவனும் சரி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ சாப்டர் 2 15 வருஷத்துக்கு அப்புறமா வண்டியில் வந்து ஒருத்தன் வந்து இறங்குறான். இவன் யாருன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு சீனில் அந்த பையன் இருந்தா பார்த்தீங்களா, அவங்க அம்மா கிட்ட போட்டு சத்தியம் வாங்கினானே அவன் தான் இது. இவர் பேர் தான் விநாயக். 15 வருஷம் கழிச்சு இந்த ஊர் பக்கம் வந்திருக்காரு. கொற்ற மலையில் நனைஞ்சிக்கிட்டே அவர் வாழ்ந்த வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீடு ஒரு மாதிரி வேர்களால் சூழ்ந்து இருக்குது. இப்போ அந்த கிழவியோட ரூமுக்கும் போகிறாரு. இப்போ இவரும் அந்த ரூம் கிட்ட போயிட்டு கிளவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அவரும் உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு வேர்களாக சூழ்ந்துருக்கு, பெரிய மரம் மாதிரி. கூடவே அந்த கிளையோடைய முனகல் சவுண்டு கேட்குது. அந்த மரத்தில் அந்த கிளையோட இதயம் மட்டும் துடிச்சிட்டு இருக்கு. இத்தனை வருஷத்தில் அந்த கிளவி மண்ணோட மண்ணாகி ஒரு மாதிரி ஜந்து மாதிரியே இருக்கா. அந்த செவத்தில் அவரோட முகம் மட்டும் தெரியுது. இப்போ சொல்லு, அந்த புதையலை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு என்ன வேணா தரேன், அந்த புதையலில் பாதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு அந்த புதையல் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி சொல்கிறா. அந்த புதையல்கிட்ட போகாத, அதுக்கப்புறம் ஏன்டா போகணும்னு சொல்லிட்டு யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த புதையலை பற்றி டீட்டெயில் மட்டும் கொடு, நான் உனக்கு என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக் டீல் போட்டுட்ருக்காரு அந்த கிழவிக்கிட்ட போயிட்டு. இது தேவையானது ஒன்று தான், இந்த சாபான பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்கணும், என்னை எரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விநாயக்கும் அந்த டீலை ஒத்துக்கிட்டு இப்போ அந்த அரண்மனைக்குள்ளேயும் போகிறான். இந்த கிழவி ஏதோ சொல்லியிருப்பா போல், அதனால தான் அவர் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. இப்போ அந்த அரண்மனைக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்ருக்காரு. அந்த அரண்மனைக்குள்ளே போய் நல்லா தேடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக அந்த அரண்மனைக்குள்ளே தேடிட்டு இருக்காரு. அப்படி அதில் பாதாளத்துக்குள்ளே அப்படி தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டியில் அந்த தேவியோட சிலை இருக்குது. அந்த பெட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக கதறாரு, பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. கதறல நான் கண்டுபிடிச்சிட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காரு. அதோட கையோட வந்து இந்த கிழவியை முடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு வராரு. இப்போ கேட்குறாரு அந்த கிழவிக்கிட்ட, நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு சாவதான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு சாவதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டுறாங்க. அந்த கிழவி கதறிட்டுக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கா. கிழவி அப்படியே கருகி சாகிற சவுண்டை காட்டுறாங்க நம்மளுக்கு.
இவரும் 6 மாசம் கழிச்சு அவர் தாடிலாம் வச்சுக்கிட்டு பிச்சைக்காரன் மாரி அவரோட ஊருக்கு போறாரு. அவரோட வீட்டுக்கு போறாரு. அவருடைய ஒய்ஃப்க்கு வந்து இவங்க யாருன்னே தெரியல. பயந்துடுறாங்க. விட்டு போறதுனால அவங்க பயங்கரமா கஷ்டத்துல இருந்திருப்பாங்க போல இருக்கு. கவலைப்படாத நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆறுதல் படுத்துறாரு. இப்ப அதுக்கப்புறமா இவர் ராகவ்ன்னு சொல்லிட்டு ஏதோ மீசக்காரரை பார்க்க போறாரு. அவரு இந்த கொஞ்சம் என்னது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ற ஒரு ஏரியால. ஒரு பெரிய கை மாரி. ஆனா ராகவுக்கு தெரியும் இவரு பெரிய ஜமீன்தார் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர்கிட்டேருந்து கடன் வாங்கியிருப்பாரு. கிட்டத்தட்ட சில பணம் கடன் வாங்கினேன், அது இன்னும் நீ தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இவனும் டப்புன்னு அந்த தங்கத்தை எடுத்து காண கொடுக்குறான். அவர் மூஞ்சே மாறுது. இப்போ இவர் சொல்றாரு, நான் அவங்ககிட்ட 38 ரூபா கடன் வாங்கினேன், மிச்ச காசத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னும் என்கிட்ட 3 இருக்கு, வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ அவன் மூஞ்சே மாறுது. என்ஜாய் பண்றாரு. வாரம் ஒரு ட்ரிப் போறதை காட்டுறாங்க. ஒரு வீட்டில் ஏதோ மாவு அரைக்கிறாரு. அந்த அரண்மனைக்கு வந்து ஏதோ குழிக்குள்ள இறங்குறாரு. அவர் ஊருக்கு வராரு. அவர்கிட்ட 4-5 தங்க காயின்ஸ் எடுத்துகிட்டு வராரு. இப்போ அவர் எடுத்துகிட்டு வர அளவு மாறிட்டே இருக்குது. ஒரு தடவை 2 காயின் எடுத்துன்னு வராரு, இல்லை ஒரு தடவை 6 காயின் எடுத்துன்னு வராரு, இல்லை 4 காயின் எடுத்துன்னு வராரு. இந்த மாதிரி இவர் இந்த ராகவ் கிட்ட காயின்ஸை விற்று பயங்கரமான பணக்காரர் ஆகிடுறாரு. கிட்டத்தட்ட ராஜா கணக்குக்கு ஆகிடுறாரு. ஒரு கிட்டத்தட்ட டைமுக்கு மேலே அந்த மீசக்காரர் ராகவுக்கு கொடுக்க காயின்ஸே இல்லை, பணமே இல்லை. இப்போதைக்கு இது வச்சுக்கோ, நான் கேட்கும் போது மட்டும் தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயக் சொல்கிறாரு. அப்போலாம் பிரிட்டிஷ் தானே ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு சோல்ஜர் வந்து இந்த மாதிரி யார் இவன் வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஆமாம் சார், அவன் ஒரு ராஜா பரம்பரை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்கிட்ட ஒரு ஓபிஎம் கான்ட்ராக்ட் இருக்குது, அது வேணும்னா கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட டைம் முடிய போது எவ்வளோ சீக்கிரமாக பணத்தை திரட்ட முடியுமோ திரட்டி சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லைனா நான் வேறு யாராச்சும் விற்றுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொன்னோடனே நம்ம ராகவுக்கு மூஞ்செல்லாம் மாறுது. இப்போ அவனும் யோசிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கும் போகிறான். நம்ம ஹீரோட வீட்டுக்கும் போயிட்டு நல்லா கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு நல்லா பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உன் கூட நானும் பிஸ்னஸ் கோத்துக்கிறேன், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இல்லை நான்லாம் ஏதாவது காசு வேணும்னா வந்து கேளு, இதெல்லாம் வேணாம், பிஸ்னஸில் டீலர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி அவர் போகும்போது ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. இப்போ விநாயகம் பைக்லாம் வாங்கிட்டாரு. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குடிசை இருந்த வீட்டை ஒரு பெரிய மாளிகை மாதிரிலாம் கட்டிட்டாரு. ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் வேற அந்த மீசக்காரர்கிட்ட வந்து அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், சீக்கிரமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேறு யார்கிட்ட கை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த கேடி மீசக்காரன் என்ன வேலை பண்ணுறான்னா, மாமா வேலை பார்க்குறான். என்னன்னா அந்த ஒரு விதவையாக இருக்க ஒரு பொண்ணை, அதாவது அவங்களோட ஹஸ்பண்டு இறந்து போயிட்டுருப்பாரு. அந்த பொண்ணை வந்து விதவையாக இருப்பாள், அதனால் உடன்கட்டை ஏற்றுறதுக்காக போகும்போது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பான். உடன்கட்டைனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், சரி சொல்கிறதுக்குள்ள பண்ணும்போது இவன் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போ இவங்ககிட்ட வந்து பேசுகிறான், இந்த மாதிரி வேலைக்காரிக்காக உங்கள் வீட்டுக்கு எடுத்து நான் கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ விநாயகம் இவன் அழகாக இருக்காரு, சரி வேலைக்காரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ராஜானா தெரியும்ல 3-2 இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அந்த மாதிரி இவரும் ஒத்துக்கிறாரு. இந்த விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கல. இப்போ அவங்க ஒய்ஃப் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் மேலே அந்த பொண்ணு வந்து கூப்பிட்றா. இவரும் காசு கையில் எடுத்துக்கிட்டு மேலே போகிறாரு. இப்போ அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு காசு கொடுக்குறாரு. இப்போ அவங்ககிட்ட அதிக பணம் இருக்குது. இப்போ அவர்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, உங்கள்கிட்ட எப்படி இவ்வளோ அதிக காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த மீசக்கார் தான் கொடுத்தாரு, உங்களை ஒரு 2 நாள் வெளியே வர விடாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ விநாயக்கு சந்தேகமாக வருது, ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ தான் அவரே சந்தேகப்படுறாரு. இப்போ தான் காட்டுறானுங்க அந்த மீசக்காரரை அந்த தும்பட்லன்ற கிராமத்தில் நின்றுருக்காரு. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்துட்ருப்பான் போல இருக்குது. அந்த அரண்மனைக்குள்ளேயும் போகிறான். இப்போ அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். இந்த விநாயக் இந்த அரண்மனைக்குள்ளே வந்து தான் ஏதோ எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். இப்போ விநாயக்கும் அவனை பார்த்துடுறான், அந்த மீசக்காரரை. விநாயக் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கே தெரியாமல், அந்த மீசக்காரருக்கே தெரியாமல் ஏதோ பண்ணுற மாதிரி காட்டுறாரு. ஏதாவது ட்ராப் மாதிரி செட் பண்ணுறாரு. இப்போ விநாயக் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிணத்துக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு கோதுமையில் ஏதோ ஒரு பொம்மை செய்கிறாரு. ஏதோ சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரி செய்கிறாரு. அது ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிட்டு கயிறை கட்டிக்கிட்டு கிணத்துக்குள்ளே இறங்கி போகிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து மேலே வர்றாரு. அப்படி மேலே வந்து பார்த்தா அவர் கையில் 2 கோல்டு காயின் இருக்குது. சரிடா இன்னைக்கு இது போதுறான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்து அந்த மீசக்காரன், இங்கிருந்தா உனக்கு கோல்டு கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவனும் அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போகிறான். இப்போ அவனும் உள்ளே இறங்கி அந்த பெட்டியை பார்க்குறான். அந்த தேவியோடைய உருவ சிலை போட்டிருக்கு. பாக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியும் பண்ணி பார்க்குறான். அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணோடனே இன்னும் ஆழமாக ஏதோ பள்ளம் மாதிரி போகுது. உள்ளே போய் பார்த்த அவருக்கு ஏதோ அதிர்ச்சியான விஷயம். ஏதோ உள்ள ரத்தம் சதயமான ஏதோ கர்ப்பப்பை எப்படி இருக்கும், குழந்தை ஏதோ வயிற்றுல இருந்தா அந்த மாதிரி இருக்குது. யாரோ மூச்சு வர மாதிரிலாம் இருக்குது. அவர் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு டிஃபன் பாக்ஸை பார்க்குறாரு. விநாயக் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் மேலே ஒரு பொம்மை செஞ்சுருப்பார் இல்லையா, அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். இவரும் அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு பொம்மை இருக்கும், அந்த சூனியம் மாதிரி வச்சார் இல்லையா, அந்த மாதிரி பொம்மை இருக்கும். அவர் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு பின்னாடி ஒரு மிருகம் வந்து அவரை தரன்னு இழுத்துக்கிட்டு போகுது.
கொஞ்ச நேரத்திலேயே நம்ம விநாயக் உள்ள வராரு. உள்ள வந்து அவர சுத்தி அந்த கோதுமையில ஒரு வட்டத்த போட்டுக்கிறாரு. அவர் போட்டுட்டு அப்படியே விளக்கு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த மீசக்காரரு அப்படியே செவுத்தோட செவுத்தா, அதாவது அந்த ரத்தத்தோட ரத்தத்தா சிதைஞ்சு போயிருக்காரு. காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் சொல்லும்போது, "தூங்கு ராகவ் தூங்கு. இல்லைன்னா அஸ்தர் வந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனும் அப்படியே கண்ணு மூடுறான். விநாயக் என்ன பண்றாருன்னா, அந்த வட்டத்துக்குள்ள இருக்கார் இல்லையா, அந்த மாவால செஞ்ச அந்த பொம்மைய எடுக்குறாரு. அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க அந்த பொம்மைய ஓப்பன் பண்ண உடனே, டப்புன்னு அவர் முன்னாடி ரத்தியும் சதையுமான ஏதோ ஒரு ஜந்து மாரி, மிருகம் மாரி ஒண்ணு வருது. அது பார்க்கறதுக்கு ஒரு ராஜா மாரியும் இருக்கு. தலையில, கால்லன்னு சொல்லிட்டு கையிலலாம் அது ஒரே தங்க காப்புக்கா போட்டிருக்கு. இப்ப அவரும் அந்த பொம்மைய நீட்டுறாரு. அதுவும் அது வாங்கறதுக்காக கை நீட்டுது. ஆனா அது கையோட பொசுங்குது. பார்த்தா அதுவும் பயங்கரமா கத்துது. இவரும் பயங்கரமா கத்துறாரு. இவரும் அத வெறுப்பேத்துறாரு. இதுவும் கோவத்துல இப்படி அப்படியும் போய் கத்துது. அஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. இப்ப அந்த விநாயக் அந்த மீசக்கார தாத்தாவோட கைய பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொம்மைய தூக்கி ஓரமா போடுறாரு. இப்போ அந்த பொம்மைய எகிறி பிடிச்சி கடிச்சு அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம விநாயக் அந்த பேயோடைய பின்னாடி பகுதியில் ஒரு துணி மாதிரி இருக்கும். அதை இழுத்து விடுறான். தங்க காசுகளாக கொட்டுது. இவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிறாரு. அது ஒரு மெய் மருந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த தங்க காயெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த மீசக்காரரை பார்க்குறாரு. அவர் கையில் எடுத்துகிட்டு அந்த லேம்பை தூக்கி அவர் மேலே அடிச்சுட்டு அந்த மீசக்காரரை எரிச்சு விட்டு இவரும் எஸ்கேப் ஆகுறாரு. இதுவும் இவரை துரத்துது. இவரும் வேக வேகமாக மேலே வந்து அந்த பெட்டியை சாத்திட்டு மேலே உட்காந்துக்கிறாரு. இவ்வளோ நாளாக இவர் இப்படி தான் தங்கங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே காலங்கள் போகுது. இப்போ விநாயக் வீட்டில் ஒரே சண்டையாக போயிட்டுருக்கு. ஏன்னா இவர் இல்லீகலாக வச்சுருந்தா இல்லையா, அது அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க 2வது தாரத்தையோ தனியாக ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டு அங்கே ஜாலியாக இருந்துட்டு இருக்காரு. இவருக்கும் வயசாகிட்டு இருக்கு. கயிறும் ஏற முடியல. அப்படியே வலிக்கு கீழேயோ விழுந்துட்டு இருக்காரு. கூடவே அவர் கையில் நிறைய பணம் சேரனால பொண்ணு பொருள்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுறாரு. இப்போ இந்த விநாயக்கோட சின்ன பையனை காட்டுறாங்க. அவனோட பையனை காட்டுறாங்க. விநாயக் எப்படி அங்கே போயிட்டு எடுப்பானோ அந்த மாதிரி இவனும் கயிறு ஏறி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தந்திருக்காரு. இவனும் அதை ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ இவரும் அவரோட சின்ன வீட்டில் இருக்கார். இப்போ அந்த சின்ன வீட இப்போ பத்தில் தங்கம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. இவருக்கு வயசு அடிச்சு அதனால் அதிக தங்கம் எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கும் புரியுது. இப்போ அந்த பையனை வந்து சொல்கிறாங்க, அந்த பையன் தான் இருக்கால, அவனை கூப்பிட்டு போகலாம்ல, அவன் தான் ட்ரைனிங் தானே எடுத்துகிட்டு இருக்கான், இவன் நல்லா தானே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவனே ஒரு நொண்டி, அவனால் எதாவது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த பையன் கூட உட்காந்து சாப்பிடும்போது அந்த பையன் சொல்கிறான், என்னால் முடியும், நான் வரேன் இவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் மதிக்க கூட மாட்டுறாரு. இவன் அந்த கால் வருது, எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு ஃபினான்ஷியலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல். சரின்னு சொல்லிட்டு இவர் முடிவெடுக்கிறாரு. சரி இவனை கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாரு. சரி அவனை நாளிலேருந்து அவனை அனுப்பு, எங்கள் கூட நாளிலேருந்து நான் போகிறேன், அவனை அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அடுத்த நாளும் ஆகுது. இப்போ அவங்க ஒய்ஃபும் அந்த பையனை சுற்றி போட்டு திறமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவரும் அவங்க பையன்கிட்ட பூர்த்தி தேவோடைய கதையை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு சீனில் ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி வந்தது பார்த்தீங்களா, அது இவருது தான். இப்போ இவனும் கேட்குறான், அஸ்தரை நம்ம வணங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அஸ்தர் வாங்கின வரம் தான் சாபம் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நீ போகிறல, இப்போ உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கோதுமை மாவால் பொம்மை செய்கிறானுங்க. இப்போ அவன் செஞ்ச பொம்மையும் தூக்கி அடிச்சிடுறாரு. இன்றைக்கி உனக்கு பயிற்சி தான், அதனால் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உள்ளே போயிட்டு கோதுமை மாவால் வட்டத்தை போடுறாங்க. ஒரு வட்டத்தை போட்டுறாங்க. அந்த மாவை வச்சு வட்டத்தை போடும்போது அவன் கேட்குறான், இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த அஸ்தரால் பூர்த்தி தேவியோட தங்கத்தை மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது, ஆனால் தானியங்களை எடுக்க முடியல. அதனால தானியம் வந்து அவனுக்கு ஒரு வீக்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். காக அவன் என்ன வேணுமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த அஸ்தர் நம்மளை கடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சொன்ன பற்றி அந்த கதையில் ஒரு கிழவி, அந்த கிழவி மாதிரி நம்மளுக்கு ஒரு சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் நம்மளுக்கும் தெரியுது அந்த கிழவி வந்து அந்த அஸ்தரால் கடி வாங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்போ அஸ்தர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, இந்த மாவு பொம்மையை பார்த்த மட்டும் தான் அஸ்தர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த சின்ன பையனுக்கு மூஞ்சில் ஒரு பதட்டம். என்னென்னு பார்த்தா சட்டைக்குள்ளே வந்து நான் அந்த மாவு பொம்மையை நான் கொண்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவ்வளோதான், அங்கே அந்த அஸ்தர் வந்துடுது. அப்படியே அந்த சின்ன பையனை கடிக்க போகும்போது டப்புன்னு அந்த பொம்மையை தூக்கி போட்டுடுறாரு. இப்போ அந்த அஸ்தரம் மெய் மருந்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ அவரை கூப்பிட்றாரு, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் பேராசைனால அவங்க அப்பா மாதிரியே இவனும் அந்த காயின்லாம் எடுத்துட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக அவங்க 2 பேரும் அந்த கயிறில் ஏறி அஸ்தர்கிட்டேருந்து தப்பிச்சிடுறாங்க. அவர் வெளியே வந்து செம்ம அடி அடிக்கிறாரு, உனக்கு அறிவே இல்லையாடான்னு சொல்லிட்டு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து தங்கத்தை வாங்குறாரு. இப்போ அவங்ககிட்டேருந்து தங்க காயின் எடுத்துக்கிட்டு சந்தோஷப்படுறாரு. இப்போ அவங்க 2 பேரும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட அந்த கோல்டு காயின் ஒன்று தராரு. இந்தா வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு நல்லா உனக்கு இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு காயினை கொடுக்குறாரு. இப்போ அவன் சொல்கிறான், இது நான் விற்று என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உதவணும் உனக்கு, நான் கேட்கும்போது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இவன் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட அந்த காயினை காமிச்சு சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, என்னடா ரகசியம்னு சொல்லிட்டு கேட்டால் சொல்ல மாட்டான். விநாயக்கும் அவருடைய சின்ன வீட்டுக்கிட்ட போயிட்டு காட்டி சந்தோஷப்படுறாரு. விநாயக்கும் ஒரு பெரிய ராஜாவுக்கும் சின்ன மீட்டிங் நடக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த டைம்னால என்ன நடந்திருக்கோன்னா, தும்பட் வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி ஆகிட்டு இருக்கும்.
இப்ப இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "அது என்னுடைய ஆச்சு. எப்படி கவர்மெண்ட் கிட்ட போகும்?" அப்படின்னு சொல்றாரு. "இதெல்லாம் தெரியாது. கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்ம ஆளுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. இதுக்கப்புறம் எப்படி நம்ம அந்த அரண்மனைக்குள்ள போய் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த விநாயக்கோட பையன் என்ன பண்றான்னா, அவர்கிட்ட ஒரு காயின் குடுத்துருப்பான்ல. விநாயக் வந்து அந்த சின்ன பையன்கிட்ட ஒரு காயின் குடுத்துருப்பாரு இல்லையா? அந்த காயின் எடுத்துக்கிட்டு போயிட்டு, விநாயக்கோட சின்ன வீடு இருக்கும் இல்லையா? அங்க போயிட்டு இந்த காயின குடுக்குறான். இனிமே நான் தான் எங்க அப்பாலாம் இறந்து போயிட்டாருன்னா, அதாவது எங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. இனி அதுக்கப்புறம் நான் தான் உன்ன வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். பொம்பள சவுக்கு கேட்குது அவனுக்கு. அது தெரியாத அவங்க அப்பாவும், இவன் தான் நம்மளோட வாரிசாச்சுன்னு சொல்லிட்டு, அவர் சேர்த்து வச்ச நகை அதெல்லாம் காசெல்லாம் காட்டுறாரு இவருங்கிட்ட. இது போதுமே அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீயும் எங்க அம்மா மாரி தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம விநாயக் அடுத்த நாள் அவங்களோட கீப் கூட இருக்கும்போது அந்த தங்க காயினா பார்த்துடுறாரு. இது யார் குடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டுர்றாங்க. ஆள் தான் விநாயக் கோவம் வந்துருது. அவன இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. அப்படி அவன போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், "இதுக்கு மேல நம்மளால அங்க முடியாது. அதனால அதோட வேட்டியே எடுத்துட்டு வந்திருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது வேட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்தா அதுல 10, 15 தான் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாரு. இப்போ இன்னொரு ஐடியா குடுக்குறான். என்னன்னா, நம்ம நெறைய பொம்மை எடுத்துக்கிட்டு போவோம். எடுத்துக்கிட்டு போயிட்டு போடுவோம். சாப்பிடறதுக்கு டைம் ஆகும். அப்ப நெறைய காயின் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அவர் சொல்றாரு, "அது எப்படி ஒரே நேரத்துல அவ்வளவும் சாப்பிடும்?" அப்படின்னு சொல்லும்போது, அப்படி சொல்ல. அது ரொம்ப பசியா இருக்கும். 10 வருஷமா 10 யுகங்களா அது எதுவுமே சாப்பிடாம இருக்குல்ல. அப்ப நம்ம நெறைய எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்ப அவருக்கும் ஓகே பரவால்ல. இந்த ஐடியா நல்லா இருக்கு. அந்த இடம் நம்ம விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிக்கிறாரு. பரவாயில்லையே நம்ம பையன் நல்ல ஐடியா குடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு இவரும் நம்ம பையன கூட்டு போயிட்டு கெடுத்து விட்டுர்றாரு. அடுத்த நாளே அந்த மாவெல்லாம் நெறைய அரைச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த மாவையும் அந்த அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. இப்ப வெளிய வந்துட்டு ஏகப்பட்ட பொம்மைய செய்றாங்க. 50, 60 பொம்மைய செய்றாங்க. இப்ப அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த குழிக்குள்ளயும் இறங்குறாங்க. "பத்திரமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க உட்காந்துக்கிட்டு 2 கையில 2 பொம்மைய எடுக்குறாரு. இப்ப அந்த அஸ்திரம் அங்கருந்து இறங்கி வருது. இப்பதான் ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ 1 அஸ்திரம் இல்ல 2 அஸ்திரம் வந்திருக்கு. ஏன்னா, 1 பொம்மை வச்சிருந்தா 1 அஸ்திரம் வரும். 2 பொம்மை வச்சிருந்தா 2 அஸ்திரம் வரும். இப்போ இவரும் கரெக்ட்டா "டேய் பேக்லேருந்து எடுக்காதடா" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா எல்லாத்தையும் எடுத்து கீழ கொட்டிர்றான் லூசு பையன். அவ்வளோதான் 50, 60 அஸ்தர் வந்து சுத்து போட்டுது இவங்கள. இன்னியே சமாளிக்க முடியாது. மேல போறதுக்குள்ள கிட்ட வந்துரும். இப்ப இத்தனையும் எப்படி சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணா தூக்கி போடுறாங்க. அத சாப்பிடறதுக்காக அந்த அஸ்தருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்குதுங்க. அதுக்குள்ளயே மாத்தி மாத்தி கொடூரமா அடிச்சுக்குதுங்க. அதுல ஒண்ணு இவங்க வட்டத்துக்குள்ள வந்து விழும்போது, அப்படியே மாவா சிதைஞ்சு போயிடுது. பொடி பொடியா ஆயிடுது. இப்போதைக்கு அந்த வட்டத்துக்குள்ள அவங்க மாட்டிக்கினாங்க. அந்த வட்டத்த சுத்தி அவ்வளோ அஸ்தரு. பேராசைப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கினாங்க. இப்ப விநாயக் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்பயே அப்படியே கட் பண்ணி காட்டுனா, விநாயக் உடம்பு ஃபுல்லா அந்த பொம்மைய கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பையனும் "வேணாம்ப்பா, வேணாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இப்ப அவரும் அந்த கயிறு மேல ஏறுறாரு. ஏன்னா, எல்லா அஸ்தரும் அவர்கிட்ட வரும்போது, அப்படியே மேலேருந்து கீழ குதிக்கும்போது, அந்த வட்டம் இருக்கு இல்லையா? அது மேல பட்டு பொசுங்கிடுது. அது மட்டும் இல்லாம அந்த பெட்டிக்கு வெளியவும் வட்டம் போட்டு வச்சிருக்காரு. இப்ப எல்லா அஸ்தரும் அவர் வந்து கடிக்குது. அப்படியே அவர் மேல போறாரு. வெளியவும் வருது. அந்த பெட்டி வெளியவும் அதில வட்டம் போட்டிருக்காங்க. அது மூலியமா அது வந்து செத்துருது. இப்ப எல்லா அஸ்தரும் செத்துருது. பொடி பொடியாயிடுது. இப்ப அந்த பையனும் வெளிய வரான். வெளிய வந்து பார்த்தா எல்லாம் பொடி பொடியா இருக்கு. இப்ப அவனும் அந்த இடத்த விட்டு வெளிய வந்து பார்த்தா, அவங்க அப்பா படுத்துட்டு இருக்காரு. வெளிய இருக்காரு. பார்த்தா அவரும் அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல பார்த்தீங்களா? ஒரு கிழவி. அதே மாரி இருக்காரு. ஏன்னா, இவர அந்த அஸ்தர் கடிச்சனால இவரும் ஜாம்பி மாரி ஆயிட்டாரு. அவங்க பையன கூப்பிடுறாரு. "கிட்ட வா இந்த தங்கத்த எடுத்துக்கோ, இந்த தங்கத்த எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. இவனும் போக மாட்றான். பயப்படுறான். இப்ப இவனும் கதர்றான். இப்ப அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா தூங்கப்பா, அஸ்தர் வந்துற போறான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அவங்க அப்பாவும் தூங்குறாரு. அவன் கையில இருக்க அந்த விளக்க எடுத்து அவங்க அப்பாவும் எரிச்சுட்டு, அழுதுகிட்டே அந்த அரண்மனைய விட்டு வெளிய வரான். மேல எவனே இந்த அரண்மனைக்கு வரக்கூடாதான்னு சொல்லிட்டு மெயின் டோர எல்லாத்தையும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுர்றான். இதுக்கு மேல எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த படத்த முடிக்கிறாங்க தம்ப்நெயில போட்டு. ஓகே காய்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் காய்ஸ். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க. பாய்.